நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் மாநிலத்தில் மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வருகின்ற நவம்பர் 6 மற்றும் 11 என்று 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துவிடும் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துவிட்டதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இழுபறி நீடித்து வந்த நிலையில கூட்டணி கட்சிகளுக்கு தற்பொழுது தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுவிட்டதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களிடம்? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடு பீகாரில் முடிவுக்கு வந்திருக்கின்றது. அங்கு மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2 பெரிய கட்சிகளும் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. அதாவது பாஜக மற்றும் லாலு பிரசாத், அதாவது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி, இந்த 2 கட்சிகளும் தொடர்ந்து நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் அதிக தொகுதிகளிலே போட்டியிடுவோம் என்று தொடர்ந்து மாறி மாறி வாக்குவாதம் செய்து வந்தார்கள். இறுதியிலே அவர்கள் இருவரும் ஒரு சமநிலையான உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். 2 கட்சிகளுமே தலா 101 தொகுதிகளில் போட்டி என்று தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல மத்திய அமைச்சரான சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் குறைந்தது 35 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார். இறுதியில் 29 தொகுதிகளுக்கு அவர் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஜித்தன் ராம் மஞ்சி கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கி இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு கட்சிக்கும், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்கும் கூட 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு 6 தொகுதிகள், மொத்தம் பிஜேபிக்கு 101, ஜேடியு நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு 101, அதே போல சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு 29, மற்ற 2 சிறிய கட்சிகளும் தலா 6 தொகுதிகளிலே போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது தற்போது முடிவுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்ற பட்டியலை அந்தந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் பேடிலே செய்தி குறிப்பு மூலமாக வெளியிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி பீகாரில் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள். அதே நேரத்தில் மற்றொரு கட்சியான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் லாலு பிரசாத்தினுடைய கட்சி தொடர்ந்து ஆர்ஜேடியு போன்றவை இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களும் இன்று அல்லது நாளை இந்த தொகுதி பங்கீட்டை முடித்துக் கொண்டு அவர்கள் இந்த பட்டியலை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இருவரும் தொகுதி பங்கீடை முடித்துவிட்டால் பிரச்சார களம் சூடு பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.